ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட பாப்பாவுக்கு எப்படி நம்ம சிம்பிளாக ராதை கெட்டப் போட போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல அவங்க வந்து தலை குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு தலை வந்து காய வச்சு சிக்க உடச்சி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நேர் வடுகு எடுத்துகிட்டு 2 பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் முடி எடுத்துகிட்டு முறுக்கி முறுக்கி 2 பக்கம் கிளிப்பு போட்டுட்டேன். கிளிப்பு போட்டுட்டு கீழே வந்து நான் வெறும் லப்பர் பேண்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். குதிரைவால் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா எப்படியும் நம்ம முக்காடு மாதிரி போடுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து பேக் சைடு தெரியாதுங்கிறதுனால நான் குதிரைவால் மட்டும் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் லெஹங்காவோட ஷால் எடுத்து மடிச்சுட்டு முன்னாடி வந்து இங்கே போடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பின் போட்டு சேஃப்டி பண்ணிவிட்டு திரும்ப அந்த பக்கம் பேக் சைட்லேருந்து அந்த துணி எடுத்து திரும்ப அந்த பக்கம் மடித்து கோல் எடுத்து அந்த பின்னை எடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே நான் பின் பண்ணிட்டேன். எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்திலாம் கும்பிட்டதா ஞாபகமே இல்லை. அப்போல்லாம் எனக்கு சுத்தமாக என்னன்னே தெரியாது. ஊர்லலாம் வேலூர்லலாம் எதுவும் பெருசாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கிருஷ்ண ஜெயந்தினால பெருசாக யாருக்கும் தெரியாது. மற்ற எல்லாத்தையும் கும்பிடுவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு மேரேஜ் ஆகி இங்கே வந்த பிறகு எங்கள் மாமியார் வந்து ஏற்கனவே கும்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்க பிறந்த பிறகு நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டோம்.
ட்ரெஸ் பண்ண உடனே முதல்ல கம்பல் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டிக்கரை ஒன்று ஃபஸ்ட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் சாந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒயிட் சாந்து வச்சுட்டேன். ஸ்டிக்கர் சுற்றி ஒரு ரவுண்டு ஒயிட் சாந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஐப்ரோஸில் 2 பக்கமும் ஃபஸ்ட்டு ஒயிட் வச்சுட்டு, அப்புறம் ரெட் கலர் சாந்து வச்சுட்டேன். கீழே கண்ணாண்ட மட்டும் ஒரு ரவுண்டாக அங்கேயும் ஒரு 5 டாட் வச்சு அங்கே உள்ள ஒரு ஒயிட் சாந்து வச்சுட்டேன். பொட்டு வச்சு முடிச்சிட்ட பிறகு கண்ணுக்கு சைடில் மட்டும் லைட்டாக ஐலைனர் வச்சு விட்டுட்டேன். ஃபுல்லாக வைக்கல, ஏன்னா டைம் ஆகும், லேட் ஆகும் காயறதுக்குன்றதுனால சைடில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டுட்டேன். அப்புறம் லிப்ஸ்டிக் எடுத்து ஃபஸ்ட்டு உதட்டுக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணுக்கு மேலேயும் கொஞ்சம் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் கன்னத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டேன். அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த வளையல் ஏற்கனவே அவங்க போட்டு வந்துட்டாங்க. Dawn paints gold on the mountain's crown, while rivers whisper truth as they flow down. And their songs entwine with the trees that stand, knotted in time by nature's hand. Each echoing step on the forest floor opens a world through an ancient door. The silence alive, yet brimming with sound. In the arms of solitude I am found. Oh, whispering pines, sing me your tune. Caught in the rhythm, the stars and the moon. Teach me the language of rustling leaves, stories that linger on the breath of the breeze. பாப்பாவுக்கு 2 செயின் போட்டுட்டேன், நெத்திச்சுட்டி போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஷால் எடுத்து தலை மேலே போட்டு விட்டுட்டேன். பொங்கல் டைமில் அந்த குட்டி பானை பசங்க கலர் அடித்து வச்சுருந்தாங்க, அந்த பானை எடுத்துகிட்டு கையில் கொடுத்தாச்சு. பாப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.